மகாலட்சுமிக்கு மாங்கல்ய தோஷம் ஏற்பட்டிருக்கு. அந்த மாங்கல்ய தோஷத்தை நிவர்த்தி பண்ணுறதுக்காக இந்த இடம் வந்து பைரவி வனமாக இருந்த இடம். பைரவி வனம்னா பைரவி காடுன்னு பேர். அப்போ அந்த பைரவி வனத்தில் போய் தபஸ் பண்ணால் அந்த தோஷமானது நிவர்த்தி ஆனது. மகாலட்சுமி வந்து இங்கே தபஸ் பண்ணுறா. மகாலட்சுமி தபஸ் மாங்கல்ய ரிஷிங்கிறவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா அந்த மாதிரி சுவாமிகிட்ட போய் முறையிடுறார். இந்த மாதிரி மகாலட்சுமிக்கு அந்த தோஷங்கள்லாம் இருக்கக்கூடாது, நீங்கள் அந்த தோஷத்தை நிவர்த்தி பண்ணி கொடுக்கணும், கல்யாண சுரூபமாக வந்து நிவர்த்தி பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கவும் அவன் வந்து என்ன பண்ணுறாருன்னா சுவாமி அம்பாவை வந்து கல்யாண சுரூபமாக வந்து தரிசனம் கொடுக்குறான். இப்போ கல்யாண சுரூபமாக வந்து காட்சி கொடுக்குமா அந்த தோஷமானது நிவர்த்தி ஆகுது. மகாலட்சுமிக்கு திருமகள் ஒரு பேர் சொல்லுவோம். அந்த திருமகள்ங்கிறத சுருக்கி திருன்னு வச்சு மகாலட்சுமி தவம் சொன்னால தவம், துறைனா அந்த இடம் அப்படிங்கிற பேர். அதனால திரு தவ துறை அப்படின்னு இந்த ஒரு நாமதேயம். மகாலட்சுமி மற்றும் சரஸ்வதி இந்த தலத்தில் வந்து வழிபாடு செய்திருக்காங்க. இந்த தலத்தில் வந்து நம்ம வழிபாடு செய்யும் பொழுது கல்வி, செல்வம் மற்றும் வீரம் மூன்று வந்து நமக்கு வந்து சித்திக்கும். ஒரு மனுஷனுக்கு பார்த்தோம் அப்படின்னா கல்வி இருந்தால் செல்வம் இருக்காது, செல்வம் இருந்தால் வீரம் இருக்காது, ஏதாவது வந்து ஒரு குறை வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். கல்வி, வீரம், செல்வம் மூன்றும் கிடைக்கிறதுக்கு வந்து வழிபாடு செய்ய வேண்டிய சக்தி வாய்ந்த தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது. 7 விஷயங்கள் வந்து தபஸ் சுவாமியுடைய லிங்கமானது ரெண்டா வடிச்சு 7 பேர் ஜோதி சுரூபமா சுவாமிகிட்ட ஐக்கியமாங்க. சப்தரிஷிகள் தாம் செய்து இறைவனோடு இரண்டூர கலந்த தலம் அப்படிங்கிறதுனால எந்த கோத்திரத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும், கோத்திரமே தெரியாதவர்களாக இருந்தாலும், அமாவாசை, பௌர்ணமி போன்ற நாட்களில் இங்கே வந்து இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய சிவனாரை வந்து மனதார பிரார்த்தித்து வஸ்திரம் சாற்றி வழிபாடு செய்யும் பொழுது 7 ஜென்ம பாவங்களும் நீங்கும். இங்கே வந்து மாங்கல்ய ரிஷின்னு இருக்கார். அந்த மாங்கல்ய ரிஷிக்கு வந்து அபிஷேகம்லாம் பண்ணி அர்ச்சனை பண்ணி ஒரு சுமங்கலிக்கோ இல்லை 3 சுமங்கலிக்கோ புடவை இந்த இதெல்லாம் வச்சு சுமங்கலிக்கு உள்ளதெல்லாம் வச்சு தானம் பண்ணினா உடனே கல்யாணங்கள்லாம் கூடி வரும்னு சொல்லி ஐதீகம் உண்டு. மேலும் மகாலட்சுமியனை வந்து இந்த தலத்தில் வழிபாடு செய்து தனக்கு ஏற்பட்ட மாங்கல்ய தோஷம் நீங்கி பெருமாளை வந்து திருமணம் செய்து கொண்ட தலம் அப்படிங்கிறதுனால இங்கே வந்து வழிபாடு செய்யும் பொழுது பெண்கள் வந்து தீர்க்க சுமங்கலியாக இருக்கக்கூடிய அமைப்பு கிடைக்கும். இந்த ராசி சக்கரத்துக்கு கீழே நின்று இங்கே இருக்கக்கூடிய சாமியை வந்து நம்ம வழிபாடு செய்யும் பொழுது 12 ராசிக்காரர்களுக்கும் ஏற்படக்கூடிய தோஷங்கள்லாம் நீங்கும். ஆன்மீகத்தோட நட்பு யூடியூப் சேனலுக்கு உங்கள் அன்போடு வர இருக்கிறோம். இன்றைக்கி லால்குடி வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய சப்தரிஷீஸ்வர ஆலயத்தை தரிசனம் பண்ண தான் வந்திருக்கோம். இந்த ஆலயம் எங்கே இருக்குதுன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா திருச்சியிலிருந்து அரியலூர் செல்லும் சாலையில் திருச்சியிலிருந்து சுமார் 24 கிலோமீட்டர் தொலைவில் தான் வந்து காணப்படுது. திருச்சியிலிருந்து அரியலூர் மற்றும் ஜெயங்கொண்டம் செல்லும் பேருந்தில் பயணம் செய்து இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய லால்குடியில் அருள் பாலிக்கக்கூடிய சப்தரிஷீஸ்வர ஆலயத்தை வந்து நம்ம எளிதில் அடையலாம். அதே மாதிரி திருச்சி ரயில் நிலையத்திலிருந்து விழுப்புரம், விருதாச்சலம் மற்றும் திருப்பாதிரை புலியூர் செல்லும் பயணிகள் ரயிலில் பயணம் செய்து லால்குடி அப்படிங்கிற நிறுத்தத்தில் இறங்கி இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயத்தை வந்து நம்ம எளிதில் அடையலாம். திருச்சி சத்திரம் பேருந்து நிலையத்திலிருந்து இந்த ஆலயம் வரத்துக்கு நகர பேருந்து வசதிகள் வந்து நிறையா வந்து காணப்படுது. ஆலயம் பார்த்தோம் அப்படின்னா ரயில் நிலையம் மற்றும் பேருந்து நிலையத்துக்கு வெகு அருகிலேயே வந்து காணப்படுது. சப்தரிஷிகள் தங்களுக்கு ஏற்பட்ட சாபம் நீங்கிறதுக்காக வழிபாடு செய்து தங்களோட சாபத்தை வந்து நிவர்த்தி செய்துக்கிட்ட தலம் அப்படிங்கிறதுனால இந்த தலத்தில் வந்து நம்ம வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு ஏற்படக்கூடிய நவகிரக தோஷங்கள் மற்றும் சாபங்கள் அனைத்து நம்ம விட்டு நீங்கும். ஞானமும் யோகமும் தரக்கூடிய அற்புதமான திருத்தலமாக இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய லால்குடியில் அருள் பாலிக்கக்கூடிய இந்த சப்தரிஷீஸ்வர ஆலயம் வந்து காணப்படுது. சப்தரிஷிகள் தாம் செய்து இறைவனோடு இரண்டூர கலந்த தலம் அப்படிங்கிறதுனால எந்த கோத்திரத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும், கோத்திரமே தெரியாதவர்களாக இருந்தாலும், அமாவாசை, பௌர்ணமி போன்ற நாட்களில் இங்கே வந்து இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய சிவனாரை வந்து மனதார பிரார்த்தித்து வஸ்திரம் சாற்றி வழிபாடு செய்யும் பொழுது 7 ஜென்ம பாவங்களும் நீங்கும். மேலே இந்த தலத்தை வந்து தரிசனம் செய்யும் பொழுது முன்னோர்களோட ஆசையும் வந்து கிடைக்கும். பித்ரு சாபம், பித்ரு தோஷங்கள் ஏதாவது இருந்ததுன்னா அந்த தோஷங்கள் மற்றும் சாபங்கள்லாம் நீங்கிறதா வந்து சொல்லப்படுது. இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய மூலவரோட திருநாமம் சப்தரிஷீஸ்வரர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாங்க. இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய அம்பாலோட திருநாமம் சிறு பெரு திருப்பிராட்டியார் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாங்க. அதாவது வந்து இந்த தலத்தில் வந்து அம்பாள் வந்து பாட்டி கோலத்தில் வந்து இருக்கிறதா வந்து சொல்லப்படுது. சில ஆலயங்களில் பார்த்தோம் அப்படின்னா அம்பாள் வந்து குழந்தை ரூபத்திலையும், சில ஆலயங்களில் வந்து அம்பாள் வந்து அம்மன் ரூபத்திலையும், அதாவது அம்மா போன்ற அமைப்பில் வந்து காணப்படுவாங்க. சில ஆலயங்களில் வந்து பார்த்தோம் அப்படின்னா, அதாவது நாகப்பட்டினம் போன்ற தலங்களில் பார்த்தோம் அப்படின்னா அன்னை வந்து பார்த்தோம் அப்படின்னா இளம்பெண்ணா வந்து காணப்படுவாங்க. அந்த அமைப்பில் இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய லால்குடியில் அருள் பாலிக்கக்கூடிய இந்த ஆலயத்தில் வந்து அன்னை வந்து சிறு பெரு திருப்பிராட்டியார் அப்படின்னு சொல்லி பாட்டி கோலத்தில் வந்து காணப்படுறாங்க. அதாவது வந்து அனைத்திற்கும் வந்து பெரியவங்களாக வந்து இந்த தலத்தில் வந்து அன்னை வந்து அருள் பாலிக்கிறாங்க. மகாலட்சுமி மற்றும் சரஸ்வதி இந்த தலத்தில் வந்து வழிபாடு செய்திருக்காங்க. இந்த தலத்தில் வந்து நம்ம வழிபாடு செய்யும் பொழுது கல்வி, செல்வம் மற்றும் வீரம் மூன்று வந்து நமக்கு வந்து சித்திக்கும். ஒரு மனுஷனுக்கு பார்த்தோம் அப்படின்னா கல்வி இருந்தால் செல்வம் இருக்காது, செல்வம் இருந்தால் வீரம் இருக்காது, ஏதாவது வந்து ஒரு குறை வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். கல்வி, வீரம், செல்வம் மூன்றும் கிடைக்கிறதுக்கு வந்து வழிபாடு செய்ய வேண்டிய சக்தி வாய்ந்த தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது. மேலும் மகாலட்சுமியனை வந்து இந்த தலத்தில் வழிபாடு செய்து தனக்கு ஏற்பட்ட மாங்கல்ய தோஷம் நீங்கி பெருமாளை வந்து திருமணம் செய்து கொண்ட தலம் அப்படிங்கிறதுனால இங்கே வந்து வழிபாடு செய்யும் பொழுது பெண்கள் வந்து தீர்க்க சுமங்கலியாக இருக்கக்கூடிய அமைப்பு கிடைக்கும். இந்த ராசி சக்கரத்துக்கு கீழே நின்று இங்கே இருக்கக்கூடிய சாமியை வந்து நம்ம வழிபாடு செய்யும் பொழுது
12 ராசிக்காரர்களுக்கும் ஏற்படக்கூடிய தோஷங்கள்லாம் நீங்கும். ஆலயத்துக்குள்ளார வந்தோடனே கொடிமரம் வந்து காணப்படுது. கொடிமரத்தை வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம். அடுத்ததாக பலிபீடம் மற்றும் நந்திபவன் வந்து அருள் பாலிக்கிறாங்க. கொடிமரம் மற்றும் பலிபீடம் நந்திபவன் வந்து தரிசனம் செய்துட்டு சப்தரிஷிகள் வழிபாடு செய்த இந்த தலத்தை வந்து நம்ம வந்து தரிசனம் செய்திடலாம். கொடிமரத்தை வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம். அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா பலிபீடம் வந்து காணப்படுது. அதுக்கு அடுத்ததாக நந்திபவன் வந்து காணப்படுறாரு. நந்திபவனை தரிசனம் செய்துட்டு நந்திபவன்ட்ட அனுமதி வாங்கிட்டு இந்த தலத்துக்குள்ளார சென்று இங்கே அருள் பாலிக்கக்கூடிய சப்தரிஷிகள் வழிபாடு செய்த சப்த ரிஷீஸ்வரரை வந்து தரிசனம் பண்ணிடலாம். எவர் ஒருவர் இந்த தலத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய சப்தரிஷிகள் வழிபாடு செய்த சப்த ரிஷீஸ்வரரை வழிபாடு செய்கிறாங்களோ அவங்களுக்கு ஏற்படக்கூடிய பாவங்கள், தோஷங்கள், சாபங்கள் அனைத்தும் நீங்கும். சப்தரிஷிகள் வழிபாடு செய்ததன் அடையாளமாக பார்த்தோம் அப்படின்னா ஆலயத்தோட முகப்பில் வந்து சப்தரிஷிகள் வந்து காணப்படுறாங்க. வாங்க இப்போ இந்த தலத்துக்குள்ளார சென்று மூலவரை வந்து தரிசனம் பண்ணிட்டு வந்துடலாம். மூலவரை வந்து இப்போ நம்ம நல்லா தரிசனம் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ இந்த ஆலயத்தோட வெளிப்பிரகாரங்களாக வள வர போகிறோம். இந்த ஆலயத்தோட வெளிப்பிரகாரங்களாக வள வரதுக்கு முன்னாடி இந்த ஆலயத்தோட அர்ச்சகர் நமக்கு இந்த ஆலயத்தோட சிறப்புகள்லாம் எடுத்துரைக்கிறாரு. வாங்க அவர் என்ன சொல்கிறான்னு கேட்டுட்டு ஆலயத்தோட பிரகாரங்களை வள வரும்போது மேலும் இந்த ஆலயத்தோட சிறப்பெல்லாம் பார்க்கலாம். ஹர ஹர நம பார்வதி பதயே ஹர மகாதேவா. தென்னாருடைய சிவனே போற்றி, தென்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி. லால்குடி சப்தரிஷீஸ்வரர் திருக்கோவில் அர்ச்சகர் மகாதேவ புக்கள்னு பேர். இங்கே வந்து சுவாமி பேர் சப்தரிஷீஸ்வரர்னு பேர். அத்ரி, பிரபு, புலஸ்தியர், வசிஷ்டர், கௌதமர், ஆங்கீரசர், மரீஷின்னு 7 ரிஷிகள். அவள் 7 ரிஷிகளுக்கும் வந்து ரிஷிப்பத்தினிகள்லாம் வந்து சாபம் கொடுத்துறான். இந்த ரிஷிப்பத்தினிகள்லாம் வந்து எதனால் சாபம் கொடுக்குறாங்கன்னா, முருகன் வந்து தாரகாசுரனை சம்ஹாரம் பண்ணுறதுக்காக முருகன் அவதரிக்கும் போது இவா 7 ரிஷிகளும் வந்து ரிஷிப்பத்தினிகள்கிட்ட முருகனுக்கு பால் கொடுக்க சொல்கிறான். அப்போ அந்த 7 ரிஷிப்பத்தினியில் வந்து இந்த மருத்துவரா தன் குழந்தையை தவிர அடுத்த குழந்தைக்கு பால் கொடுக்கறது தவறான விஷயம். அதை வந்து பத்தினிகளான நாங்கள் வந்து அந்த காரியத்தை செய்யப்படாது அப்படின்னு சொல்லி மறுக்கும் ரிஷிகளுக்கெல்லாம் வந்து கோபங்கள் வந்து சபிக்க ஆரம்பிச்சிடறா பத்தினிகளை. அப்போ அந்த பத்தினிகளை சபிச்சுட்டு இருக்கும்போது அந்த பத்தினிகள்லாம் அருந்ததிங்கிற பெண் வந்து சாபம் கொடுத்துறா. அந்த அருந்ததிங்கிற பெண் யாருன்னு கேட்டேன்னா வசிஷ்ட ரிஷியினுடைய மனைவி. அந்த வசிஷ்ட ரிஷியினுடைய மனைவி அருந்ததிங்கிற பெண் சாபம் கொடுக்கும். ரிஷிகள்லாம் தன்னை உணர்ந்துட்டு இந்த மாதிரி பத்தினிகளுடைய சாபத்தை வாங்கிட்டோம், இந்த சாபங்கள் எல்லாம் அப்படியே நிவர்த்தி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு ஸ்தலமாக தபஸ் பண்ணிட்டு வரும்போது திருவையாறில் போய் தபஸ் சொன்னால் என் சுவாமி வந்து ஒரு ரூபமாக சொல்கிறார். இந்த மாதிரி திருத்தாத்துறைன்னு கேத்திரம் இருக்குது. அந்த கேத்திரத்தில் போய் நீ வந்து தபஸ் பண்ணும்போது அவங்களுக்கு முத்தி கிடைச்சா அருவாக பிறந்ததும் 7 விஷயம் இங்கே வந்து தபஸ் பண்ணும்போது சுவாமியுடைய லிங்கமானது 2ஆக வெடிச்சு 7 பேர் ஜோதி சுரூபமாக சுவாமிகிட்ட ஐக்கியமானார். ஆனால் சுவாமி பேர் சப்த ரிஷீஸ்வரர் அப்படின்னு சுவாமியுடைய திருநாமத்தையும் சொல்கிறது. சுவாமியுடைய பானமே 2 பாகமாக பிளவுபட்டு தான் இருக்கும். எல்லா சுவாமியுடைய பானத்தை பார்த்தீங்கன்னா அளவெல்லாம் ரவுண்டாக இருக்கும், எந்த ஒரு பின்னமும் இல்லாமல் இருக்கும். இந்த சுவாமியுடைய பானம் வந்து 2 பாகமாகவே பின்னப்பட்டிருக்கும். அதாவது 2 பாகமாக வெடித்து அந்த பானத்திலேருந்து ஜோதியாக வரும்போது அந்த ஜோதியோட ஜோதியாக அவள் 7 ரிஷிகளும் வந்து ஜோதியாக ஐக்கியமாடுறாங்க. சுவாமி பேர் சப்த ரிஷீஸ்வரர் அப்படின்னு சுவாமியுடைய திருநாமதையும் சொல்லுது. அதுக்கு முன்னாடி வந்து சுவாமி பேர் தேஜோ விடங்க பரணீஸ்வரன் பேர். தேஜோ விடங்க பரணீஸ்வரன், தேஜோன்னா அருரூபமாக இருக்கார் சுவாமி, லிங்க ஸ்வரூபத்தில் இருக்கிறதா அர்த்தம். அப்போ அந்த லிங்க ஸ்வரூபங்கிறது வந்து ஒளிப்படாத சாமின்னு பேர். அதே மாதிரி விடங்கன்னா தானாக சுயம்புக்கு பேர், வளரக்கூடியதுக்கு பேர் விடங்கன்னு பேர். அதனால தேஜோ விடங்க பரணீஸ்வரர் அப்படின்னு சுவாமியோட திருநாமத்தையும் சொல்கிறது. அதேமாதிரி இந்த ஊருக்கு பேர் திருத்தவத்துறையும் பேர். லால்குடிங்கிறது நவாப்பு காலத்தில் ஏற்பட்டது. அந்த திருத்தவத்துறைங்கிறது எப்படி இருந்ததுன்னா மகாலட்சுமி தபஸ்வினி மகாவிஷ்ணு ஆனந்தா ஐதீகம். மகாலட்சுமிக்கு மாங்கல்ய தோஷம் ஏற்பட்டிருக்கு. அந்த மாங்கல்ய தோஷத்தை நிவர்த்தி பண்ணுறதுக்காக இந்த இடம் வந்து பைரவி வனமாக இருந்த இடம். பைரவி வனம்னா பைரவி காடுன்னு பேர். அப்போ அந்த பைரவி வனத்தில் போய் தபஸ் பண்ணால் அந்த தோஷமானது நிவர்த்தி ஆனது. மகாலட்சுமி வந்து இங்கே தபஸ் பண்ணுறா. மகாலட்சுமி தபஸ் பண்ணும்போது மாங்கல்ய ரிஷிங்கிறவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா இந்த மாதிரி சுவாமிகிட்ட போய் முறையிடுறார். இந்த மாதிரி மகாலட்சுமிக்கு அந்த தோஷங்கள்லாம் இருக்கக்கூடாது, நீங்கள் அந்த தோஷத்தை நிவர்த்தி பண்ணி கொடுங்கோ, கல்யாண சுரூபமாக வந்து நிவர்த்தி பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கவும் அவன் வந்து என்ன பண்ணுறாருன்னா சுவாமி அம்பாவை வந்து கல்யாண சுரூபமாக வந்து தரிசனம் கொடுக்குறா. இப்போ கல்யாண சுரூபமாக வந்து காட்சி கொடுக்குமா அந்த தோஷமானது நிவர்த்தி ஆகும். மகாலட்சுமிக்கு திருமகள் ஒரு பேர் சொல்லுவோம். அந்த திருமகள்ங்கிறத சுருக்கி திருன்னு வச்சு மகாலட்சுமி தவம் சொன்னாலும் தவம், துறைனா அந்த இடம் அப்படிங்கிற பேர். அதனால திருத்தவத்துறை அப்படின்னு இந்த ஒரு நாமதையும். இந்த கோவில் வந்து 7ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது. 7ஆம் நூற்றாண்டுனா 1400 வருஷத்துக்கு முன்னாடி முதலாம் பராந்தக சோழன், அதாவது ராஜராஜ சோழனுடைய கொள்ளுத்தாத்தா முதலாம் பராந்தக சோழன் காலத்தில் கட்டப்பட்ட கோவில் இது. அதேமாதிரி இங்கே வந்து மலவ நாட்டு ராஜா வந்து இங்கே வேட்டைக்கு வரார். அப்போ அந்த மலவ நாட்டு ராஜா வந்து வேட்டைக்கு வரும்போது இந்த குளத்து பகுதியில் சுவாமி வந்து வராற, அதாவது பன்றி ரூபத்தில் சுவாமி போகிறார். இப்போ பன்றி ரூபத்தில் போகும்போது அந்த பன்றி வந்து குளத்தில் விழுந்துட போகிறதுங்கிறதுக்காக அம்பை ஏறார். அப்போ அம்பை ஏறும்போது அந்த அம்பு வந்து சுவாமியுடைய நெத்தியில் போய் பட்டுருது. சுவாமியுடைய நெத்தியில் போய் படமும் ஐயோ சுவாமியுடைய நெத்தியில் போய் அம்பு விட்டுட்டோமே
நம்ம வந்து பாவமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு குளத்துல அந்த தண்ணியை வந்து மேலே தெளிச்சுன்னு வர. அப்போ அந்த குளத்துல உள்ள தண்ணியை மேலே தெளிச்சுன்னு வரும்போது அவருடைய வெண்கோஷ்டங்கள்லாம் நீங்கி போயிருது. அப்போ அந்த வெண்கோஷ்டம்லாம் நீங்கவும் உடனே சுவாமிகிட்ட போய் பிரார்த்தனை பண்ணிக்கிறார். இந்த மாதிரி என்னுடைய வெண்கோஷ்டத்தை நீங்கிறதுக்காக இந்த மாதிரி பண்ணியிருக்கேப்பா அப்படின்னு சொல்லிட்டு உடனே எல்லா ராஜாக்களுக்கும் ஓலை அனுப்புகிறார். இந்த மாதிரி இந்த கோவிலில் வந்து இவ்வளோ பிரசித்தமாக இருக்கு, இந்த கோவிலுக்கு நீங்கள் ஒவ்வொருத்தரும் கைங்கரியம் பண்ணணும் அப்படின்னு. இந்த முதலாம் பராந்தக சோழன் வந்து உடனே செங்கலால் எழுப்பப்பட்டிருக்க கோயில், அந்த செங்கலை தவிர்த்துட்டு இவர் கருங்கல்னால கோயில் கட்டித்தரார். அந்த மாதிரி ரொம்ப விசேஷமாக நடந்திருக்கு. அதே மாதிரி கோவில் வந்து ஒவ்வொரு ராஜாக்கள் ஆட்சி காலங்கள் வரும்போது அவன் வந்து கட்டி சுவாமிக்கு பெருமை சேர்த்திருக்கா. அதே மாதிரி இங்கே வந்து மாங்கல்ய ரிஷின்னு இருக்கா. அந்த மாங்கல்ய ரிஷிக்கு வந்து அபிஷேகம்லாம் பண்ணி அர்ச்சனை பண்ணி ஒரு சுமங்கலிக்கோ இல்லை 3 சுமங்கலிக்கோ புடவை இந்த இதெல்லாம் வச்சு சுமங்கலிக்கு உள்ளதெல்லாம் வச்சு தானம் பண்ணினா உடனே கல்யாணங்கள்லாம் கூடி வரும்னு சொல்லி ஐதீகம் உண்டு. அதே மாதிரி இங்கே கட்டுவாங்க ஈஸ்வரன்னு பேர். இந்த கட்டுவாங்க ஈஸ்வரங்கிறது வந்து வடநாட்டில் தான் நிறையா இருக்குங்க சுவாமி. தமிழ்நாட்டில் நம்ம லாலுடி கோயிலில் தான் இருக்கு. அந்த சுவாமி வந்து பில்லி சூன்யங்கள்லாம் வந்து நிவர்த்தி பண்ணக்கூடிய சுவாமி. அந்த சுவாமிக்கு திங்கக்கிழமையில எலுமிச்சம்பழம் வச்சு அர்ச்சனை பண்ணி அந்த எலுமிச்சம்பழத்தை வீட்டுக்கு எடுத்துட்டு போனால் உடனே அந்த பில்லி சூன்யங்களோ அவருடைய குடும்பத்தில் உள்ள பண கஷ்டங்கள், அதேமாதிரி குடும்பத்தில் உள்ள அந்த சில பேர் எதிரிகள் வந்து ரொம்ப தொல்லை பண்ணியிருப்பா, அந்த மாதிரி இதெல்லாம் வந்து உடனே நிவர்த்தி ஆகிடும். ரொம்ப விசேஷமாக நிறைய பேருக்கு அந்த மாதிரி ஆகிருக்கு. அதே மாதிரி ஜொரகரேஸ்வரர்னு இங்கே சுவாமி இருக்கார். அந்த ஜொரகரேஸ்வரர் வந்து இங்கே அருரூபமாக இருக்கும். எல்லா ஊர்லேயும் வந்து அந்த சுவாமி வந்து ரூபத்தோடு இருக்கும். இங்கே வந்து என்ன கேட்டேன்னா அந்த சுவாமி வந்து அருரூபமாக எந்திர வடிவத்தில் இருக்கார் சுவாமி. அப்போ அந்த எந்திரத்துக்கு வந்து பவர் ஜாஸ்தி இருக்குங்கிறதுனால அந்த எந்திரத்துக்கு வந்து பால், தயிர், இளநீ, சந்தனம், அந்த சந்தனத்தை வந்து சுவாமிக்கு அப்படியே சாத்தி விட்டும் அர்ச்சனை பண்ணி அந்த தயிர் சாதம் தான் நைவேத்தியம், குளுமையான பொருட்களுக்கு தான் நைவேத்தியம். அதனால அந்த தயிர் சாதம் நைவேத்தியம் பண்ணி அர்ச்சனை பண்ணிட்டு வந்தால் உடனே அவளுடைய ஜரங்கள் வியாதிகள்லாம் உடனே நிவர்த்தி ஆகுது. அந்த மாதிரி நிறைய பேர் பண்ணிட்டு இருக்கா அதிகம். அதுமாதிரி அமிர்தகடேஸ்வரன் இருக்கார் சுவாமி. அந்த அமிர்தகடேஸ்வரருக்கு நிறைய பேர் இந்த 60ஆம் கல்யாணம், அதே மாதிரி உக்கிர சாந்திகள், அதே மாதிரி 70, 80 சதாபிஷேகம் எல்லாமே வந்து இங்கே பண்ணிக்கிறாங்க நிறைய பேர். ரொம்ப விசேஷமாக அற்புதமாக நடந்துட்டு இருக்கீங்க. அதே மாதிரி திருவிழாக்களும் இங்கே ஜாஸ்தி உண்டு. சுவாமி வெளியில் போகாத நாளே இருக்காது. சுவாமி வந்து சித்திர வருஷ பிறப்பு, சித்ரா பௌர்ணமி, வைகாசி வசந்த உற்சவம், ஆணி உத்திரம், ஆணி உத்தரத்துக்கு சுவாமி விசேஷமாக நடராஜா முதல் நாள் நைட்டு திருமண நேரத்தில் வந்து சுவாமி வெள்ளை சாத்தி புறப்பட்டு உடனே மறுநாள் காலம்பரை மகாபிஷேகம் பண்ணி சுவாமி வீதி உள்ளாரெல்லாம் சுற்றி வந்து மட்டையடி உற்சவம், ஊடல் உற்சவம்லாம் பண்ணி உடனே சுவாமி உள்ளார வச்சு தீபாவளி பண்ணுறது ரொம்ப விசேஷமாக இருக்கும். அதேமாதிரி ஆடிப்பூரம் 10 நாளைக்கும் விசேஷமாக இருக்கும். ஆடிப்பூரத்துக்கு ரொம்ப விசேஷமாக 10 நாளைக்கு அம்பாளுக்கு வந்து காலம்பரை ஒரு நாளைக்கு பல்லாக்கு, அதுமாதிரி நைட்டு வந்து ஒவ்வொரு வாகனத்தில் புறப்பாடாகி 9ஆம் நாள் தேர், 10ஆம் நாள் அம்பாள் கொடி இறங்கி நைட்டு சுவாமி வீதி சுற்றி வந்து உடனே உள்ளார வந்து அம்மன் பிறந்தாகன்னு இருக்கு. நேராக அந்த அம்மன் பிறந்தாத்துல போய் அம்பாளுக்கு பட்டெல்லாம் சாத்துவா. பட்டு சாத்தி தீவானம் பண்ணி உடனே அம்பாளை வந்து முளஸ்தானத்தில் வச்சு அம்பாளுக்கு முளைப்பயிர் கட்டுவா. அந்த முளைப்பயிர் கட்டும் போது பார்த்தோன்னா அம்பாளுடைய 2 கண்ணமும் வேர்த்து வரும். இப்போ அந்த அம்பாளுடைய 2 கண்ணமும் வேர்த்து வரும்போது அம்பாளை தூக்கி வந்து வெளியில் வச்சுருவோம். இப்போ அந்த உற்சவமூர்த்தி அம்பாளை தூக்கி வந்து வெளியில் வைக்கும் போதும் அந்த வேர்த்து முத்து முத்தா வேர்த்து வருது. இந்த ஊருக்கார அத்தனை பேர் இங்கே பார்ப்பா. ராத்திரி 11 மணிக்கு அது நடக்கும். ரொம்ப விசேஷமாக இருக்கும் அது. அதே மாதிரி ஆடிப்பூரம், அதேமாதிரி ஆவணி 4 ஞாயிறும் பரப்பாடு உண்டு. அதேமாதிரி பெட்டுக்கு மண் சுமந்து ரொம்ப விசேஷமாக இருக்கும். காலம்புரை வந்து பெட்டுக்கு மண் சுமக்கிற நிகழ்ச்சி அப்படியே நடைபெறும். அதே மாதிரி நைட்டு வந்து சுவாமி சேஷவாகனத்தில் சுவாமி வீதி விழா சுற்றி வரும். அதே மாதிரி புரட்டாசி மாதம் நவராத்திரி ரொம்ப விசேஷமாக இருக்கும். அதேமாதிரி ஆவணிலேயே ரொம்ப விசேஷமாக இருக்கும். இங்கே வந்து ரிஷி பஞ்சமின்னு உண்டு. அந்த ரிஷி பஞ்சமி அன்னைக்கு சுவாமிக்கு வந்து அந்த சப்த ரிஷிகளுக்கும் வந்து 7 வகையான பழங்கள், 7 வகையான நைவேத்தியம், 7 வகையான புஷ்பங்கள் இதெல்லாம் வச்சு அந்த ரிஷிகளுக்கு ஹோமங்கள்லாம் பண்ணி அபிஷேகம் பண்ணி ரொம்ப விசேஷமாக 7 வகையான வஸ்திரங்கள்லாம் சாத்தி ரொம்ப விசேஷமாக பண்ணுறது ரொம்ப அற்புதமாக இருக்கும். அதே மாதிரி புரட்டாசி மாதம் நவராத்திரி ரொம்ப விசேஷமாக இருக்கும். ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு அலங்காரங்கள்லாம் பண்ணி சரஸ்வதி அம்மன் கிரகத்தோட ரொம்ப விசேஷமாக பெருசாக இருக்கும். இங்கே வந்து அம்பாலே வந்து சரஸ்வதிக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கா. அதாவது இங்கே அம்பாள் பிரவர்த்த ஸ்ரீமதினு சொல்கிற பிரவர்த்தன்னா அம்மா தாயி ஏதோ மனசில் வச்சுக்காம எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் எனக்கு அதிசீக்கிரமாக அனுகிரகம் பண்ணி கொடுக்கும் அப்படின்னு அர்த்தம். அந்த ஸ்ரீன்னா அந்த அனுகிரகத்தை கொடுக்கக்கூடியவள், மத்தினா அழகா இருக்காங்க, அதனால பிரவர்த்த ஸ்ரீமதினு சொல்றது. அதேமாதிரி இன்னொரு பேர் பெருந்திரு பிராட்டியார், பெருந்திரு பிராட்டியார் எல்லாத்துக்கும் பெரிய திருமகளே நீ அப்படின்னு அம்பாள் சொல்ற மாதிரி இங்க அம்பாள் வந்து லட்சுமிக்கும் சரஸ்வதிக்கும் அனுகிரகம் பண்ணியிருக்கா.
இங்கே வரவா எல்லாருக்கும் தனதானியங்கள்லாம் மோகமாக இருக்கணும், வித்யாரம்பம்லாம் நல்லபடியாக கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி அனுகிரகம் பண்ணியிருக்கான். அதே மாதிரி அந்த லட்சுமிக்கும் சரஸ்வதிக்குமே அனுகிரகம் பண்ணியிருக்கான். அதனால எல்லாத்துக்கும் பெரிய திருமகள் அப்படிங்கிறத பெருந்திரு பிராட்டியார் அப்படின்னு சொல்றது. அதனால அந்த சரஸ்வதிக்கு வந்து அந்த சரஸ்வதி பூஜை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா சாயங்காலம் மகாபிஷேகம்லாம் பண்ணி ரொம்ப விசேஷமாக அலங்காரங்கள்லாம் பண்ணி தீபாவளி வந்து ரொம்ப விசேஷமாக இருக்கும். அன்றைக்கி வீணை கச்சேரி அதெல்லாம் ரொம்ப விசேஷமாக பண்ணுவாள். அதேமாதிரி மறுநாள் விஜயதசமின்னு சுவாமி அம்பு போகிற விசேஷம் இருக்கும். காலம்பரம் வந்து நெல்லு நாளை எழுதுவாள். குழந்தைகள்லாம் பள்ளிக்கூடத்துக்கு சேர்க்கும் போது இங்கே வந்து நெல்லு நாளை எழுதி அக்ஷராபிய விசேஷங்கள்லாம் பண்ணி ரொம்ப விசேஷமாக நடக்கும் இங்கே. அதே மாதிரி ஐப்பசி மாதம் சஷ்டி ரொம்ப விசேஷமாக இருக்கும். சஷ்டி 7 நாளைக்கும் ரொம்ப விசேஷமாக இருக்கும். 6ஆம் நாள் 5ஆம் நாள் மயில் வாகனத்தில் புறப்பாடு. அதே மாதிரி 6ஆம் நாள் குதிரை வாகனத்தில் முருகன் வந்து வீதியெல்லாம் சுற்றி வந்து சூரசம்காரம் ரொம்ப விசேஷமாக இருக்கும். அந்த சூரசம்காரம் நிகழ்ச்சி அவ்வளோ பேரும் ஜெய ஜெயன்னு நின்று பார்ப்பா, ரொம்ப விசேஷமாக இருக்கும். அதேமாதிரி மறுநாள் காலம்பரை திருக்கல்யாணம், நைட்டு வந்து சுவாமி சாயங்காலம் தேரில் போவார் ரொம்ப விசேஷமாக. அதே மாதிரி அன்னாபிஷேகம் ரொம்ப விசேஷமாக இருக்கும். காலம்பரை மகாபிஷேகம்லாம் பண்ணி மத்தியானம் வந்து அந்த முகத்தினுடைய சாதத்தை எடுத்துன்னு வரும்போது மடப்பள்ளியிலேயே ஹோமங்கள்லாம் பண்ணி அந்த ஹோமத்தை வந்து சுவாமிக்கு அன்னத்தை சேர்த்தா அந்த அன்னத்தை வந்து எடுத்துன்னு வரும்போது மேலதாரத்தோடு எடுத்துன்னு போய் சுவாமிக்கு முகத்தில் அன்னாபிஷேகம் சாத்துறது. அன்றைக்கி வந்து அன்னாபிஷேக அலங்காரம் ரொம்ப விசேஷமாக இருக்கும். இங்கே அத்தனை பேரும் நின்று பார்ப்பாங்க ரொம்ப விசேஷமாக. அதே மாதிரி கார்த்திகை மாதம் 4 சோமவாரமும் விசேஷமாக இருக்கும். 4ஆவது சோமவாரம் சங்காபிஷேகம். அதே மாதிரி கார்த்திகை சுடலை ரொம்ப விசேஷமாக இருக்கும். முதல் நைட்டு வந்து மரம் நெடுங்கிலான்னு சொல்லி அந்த பனைமரம் நடுறது. அதே மாதிரி மறுநாள் நைட்டு வந்து பரணி தீபம்னு சொல்லி ஹோமங்கள்லாம் பண்ணி இங்கேருந்து பரணி தீபம் ஏற்றின்னு போய் சுவாமி அம்பாலாம் பூஜை பண்ணி பஞ்சமுகம் பூஜை பண்ணி இங்கேருந்து எடுத்துன்னு போய் அந்த மரத்தில் விளக்கேற்றி அதுக்கப்புறம் அந்த மரத்துக்கு அபிஷேகங்கள்லாம் பண்ணி அந்த மரத்துக்கு காப்பு கட்டி ரொம்ப விசேஷமாக பண்ணுறது. மறுநாள் நைட்டு வந்து இங்கேருந்து சுவாமி சோமாஸ்கந்தர் புறப்பாடாகி அங்கே போய் நிப்பாட்டி சுடல தீபங்கள்லாம் அங்கே பூஜை பண்ணி அங்கே சுடல தீபம் ஏற்றி ரொம்ப விசேஷமாக இருக்கும் அதுவும். அதே மாதிரி மார்கழி திருவாதிரை இங்கே விசேஷமானது. எல்லா ஊர்லேயும் வந்து சோமாஸ்கந்தர் பிரதான மூர்த்தியாக இருக்கும். இந்த ஊரில் வந்து நடராஜா தான் பிரதான மூர்த்தி. இங்கே நடராஜா வெளியில் வராருன்னா அவ்வளோ விசேஷமாக இருக்கும். இங்கே திருவாதிரை அன்னைக்கு பார்த்தோம்னா 10 நாளைக்கும் விசேஷமாக இருக்கும். 9 நாளைக்கு வந்து நைட்டு சந்திரசேகர சுவாமி வந்து நடனம் ஆடுவார். நடனம் ஆடி பருத்தி உலாவரதுன்னு பருத்தி உலாவரதுன்னு நம்ம வெளியில் எங்கேயா போகும்போது நம்ம ஆனந்தமாக கச்சேரி கேட்டுட்டு போகிற மாதிரி அந்த சுவாமி வந்து அவருடைய கண்ணாடி பந்தலில் நின்றுட்டு கச்சேரி கேட்குறதா அர்த்தம். அந்த கச்சேரி ஆனந்தமாக கச்சேரி கேட்குற பருத்தி உலாவரதுன்னு பேர். பருத்தி உலாவி முடிஞ்சதுக்கப்புறம் உடனே நடனம்னு பேர். எல்லா ஊர்லேயும் நடனம்னா வையாரி மாதிரி ஆட்டினே வருவா. இது நடனம்னா ஒரு காலை தூக்கின்னு ஒரு காலை தூக்கின்னு ஆடுறது ரொம்ப விசேஷமாக இருக்கும் இது. அதே மாதிரி அந்த நடனம் முடிஞ்சதுக்கப்புறம் மேலே சுவாமி போனதுக்கப்புறம் சுவாமிக்கு தீபார்த்தனை பண்ணி அதுக்கப்புறம் மாணிக்க வாசகர் வந்து 21 பாட்டு பாடுறது. அது இந்த 21 பாட்டு பாடி முடிஞ்சதுக்கப்புறம் உடனே தீபார்த்தனை முடிஞ்சதுக்கப்புறம் உடனே சுவாமி உள்ளார போகிறோம். அந்த மாதிரி 9 நாளைக்கு இருக்கும். 9ஆம் நாள் சோமாஸ்கந்தர் புறப்பாடு ஆகும். சோமாஸ்கந்தர் வீதி உலா சுற்றி வந்து சுவாமி இந்த பக்கமும் அம்பாள் இந்த பக்கமும் நடனம் ஆடினே அப்படி சேர்ந்து வருவா. திருப்பி நடனம் ஆடினே அப்படி சேர்ந்து போவார். ரொம்ப விசேஷமாக இருக்கும். அதேமாதிரி திருப்பி அந்த மாணிக்கவாசகர் பாட்டு பாடி உடனே தீபார்த்தனைலாம் பண்ணி ரொம்ப விசேஷமாக இருக்கும். அதேமாதிரி உடனே நடராஜா வெள்ளசாரி பிரபா அன்றைக்கி வந்து 9ஆம் நாள் மத்தியானம் 3 மணிக்கு கதவு திறந்தோம்னா 10ஆம் நாள் ராத்திரி 3 மணி, மறுநாள் ராத்திரி 3 மணி ஆகிடும். ரொம்ப விசேஷமாக கோயில் விடிய திறந்துருக்கும். அதேமாதிரி நடராஜா வெள்ளசாத்தி புறப்பட்டு வெளியில் போயிட்டு வந்து மேலே ஏறிடுவார் சுவாமி. உடனே வந்து 12 மணிக்கு 108 வகையான அபிஷேகங்கள்லாம் இருக்கும். ருத்ர ஜப பாராயணம்லாம் முடிஞ்ச உடனே 108 அபிஷேகங்கள்லாம் பண்ணி இங்கே வந்து சந்திராபிஷேகம் தான் ஆனந்த தரிசனம் போயிடலாம். அவர்லையும் சுவாமி வெளியில் புறப்பட்டு வரும்போது ஆனந்த தரிசனம் சொல்லுவாள். இங்கே வந்து சந்திராபிஷேகம் தான் ஆனந்த தரிசனம். அந்த சந்திராபிஷேகம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த சந்திராபிஷேகம் முடிஞ்சு அந்த சுவாமிக்கு எப்படி சந்திரகாப்பு சாத்துவாலும் அந்த மாதிரி சந்திரகாப்பு மாதிரி நடராஜருக்கு சாத்தி கீழே வந்து சுவாமிக்கு சக்கரை பொங்கல் பாவாடைன்னு சொல்லுவாங்க. அதாவது சக்கரை பொங்கல் படையல். அந்த சக்கரை பொங்கல் பாவாடையெல்லாம் போட்டு சுவாமிக்கு தீபார்த்தனையெல்லாம் ரொம்ப விசேஷமாக இருக்கும் அன்றைக்கி. அதே மாதிரி உடனே அலங்காரம் பண்ணி களி தீபார்த்தனைன்னு சொல்கிறது. சுவாமிக்கு 2 கூடையில் களி எடுத்து வந்து சுவாமிக்கு தீபார்த்தனை பண்ணி ரொம்ப விசேஷமாக இருக்கும். அதேமாதிரி நைட்டு வந்து சுவாமி புறப்பாடாகும். புறப்பாடு எப்படின்னு கேட்டேன்னா எல்லா ஊர்லேயும் வந்து சுவாமி புறப்பட்டு உள்ளார வந்துடும். இங்கே வந்து எப்படின்னு கேட்டேன்னா சுவாமி வந்து முன்னாடி பூ சாத்தி அலங்காரம் பண்ணுறது. அதேமாதிரி பின்னாடியும் பூ சாத்தி அலங்காரம் பண்ணுறது. பின்னாடியும் சுவாமிக்கு ஜடநாகப்பட்டிலாம் வச்சு பின்னாடி எப்படி ஒரு பெண்ணுக்கு வந்து அலங்காரம் பண்ணியிருப்பாலாம் அதே மாதிரி இருக்கும். முன்னாடியும் அதே மாதிரி அலங்காரம் பண்ணி சுவாமிக்கு நகையெல்லாம் சாத்தி ரொம்ப வெளியில் வருவார். சுவாமி வெளியில் வரும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு ராஜா வந்து குதிரையில் வந்து அப்படி இருக்குமோ அதே மாதிரியே இருக்கும் விசேஷமாக. அந்த சுவாமி வந்து சப்பரத்தில் ஏறமா பார்த்தீங்கன்னா அவ்வளோ விசேஷமாக இருக்கும். சப்பரங்கிறது வந்து எல்லா ஊர்லேயும் சுவாமியை வச்சு கட்டி சப்பரத்தை மட்டும் தூக்கிட்டு வருவார். இங்கே வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா சப்பரம் தனியாக வரும். அது உள்ளுக்குள்ளார சுவாமியை தனியாக தூக்கின்னு வருவார்.
அதாவது சுவாமிக்கு கீழே வந்து வைக்கிற மாதிரியே இருக்காது. அந்த தேர் வந்து தனியாக வரும். அந்த தேருக்குள்ளார சாமியை தனியாக தூக்கின்னு வருவாங்க. ரொம்ப விசேஷமாக இருக்கும். திருவாதிரை ரொம்ப அற்புதமாக இருக்கும். இங்கே திருவாதிரை நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த லால்குடி வட்டாரத்தில் இருக்கிறவா அத்தனை கிராமத்துக்காராலும் இந்த திருவாதிரையை வந்து ரொம்ப விசேஷமாக அன்றைக்கி வந்து அவள் வீட்டில் வந்து நோன்பு கயிறு கட்டுறது ரொம்ப விசேஷமாக அன்றைக்கி அவத்தில் களி இந்த மாதிரி ரொட்டி சுட்டு இந்த மாதிரி ரொம்ப விசேஷமாக பண்ணி நைட்டு வந்து சுவாமி புறப்பாடாகி ரொம்ப விசேஷமாக இருக்கும். மறுநாள் சுவாமிக்கு விளையாட்டு உற்சவம் நடக்கும். அதே மாதிரி மாசி மாதம் சிவராத்திரி ரொம்ப விசேஷமாக இருக்கும். சிவராத்திரி அன்றைக்கி பார்த்தீங்கன்னா 4 கால பூஜையும் சுவாமிக்கு நடக்கும். ரொம்ப விசேஷமாக இருக்கும். அதே மாதிரி பங்குனி பிரம்மோற்சவம் ரொம்ப விசேஷம். இங்கே பங்குனி பிரம்மோற்சவத்தில் வந்து 9ஆம் நாள் நடராஜா புறப்பாடாது. 9ஆம் நாள் தேர் ரொம்ப விசேஷமாக இருக்கும். தேர் பார்த்தீங்கன்னா திருவாரூர் தேர் மாதிரி எல்லாம் பெருசாக இருக்கும். அந்த தேர் அந்த தேர் வந்து ரொம்ப கலையம்சம்னான தேர். அதாவது அந்த சிற்பங்கள்லாம் வந்து நிறையா இருக்கும். இந்த சிற்பங்கள் எப்படின்னா இந்த ஆழ்வார்கள், அதே மாதிரி நாயன்மார்கள், அதே மாதிரி இந்த கோவிலுடைய வடிவம் எப்படி இருக்கோ அதே அச்சு அதில் இருக்கும். அதேமாதிரி மீனாட்சி திருக்கல்யாணம், நடராஜருடைய அத்தனை நர்த்தனங்களும் அதில் இருக்கும். அதேமாதிரி சிவனுடைய 108 அம்சங்களும் அதில் அப்படியே பொறிச்சு வச்சுருப்பாள். அதேமாதிரி 12 ராசிகள், 12 அதே மாதிரி 27 நட்சத்திரங்கள் எல்லாமே அதில் இருக்கும். ரொம்ப விசேஷமாக இருக்கும் அந்த தேர். அந்த தேர் வந்து 1916 என்னமோ ஓட்டியிருக்கா. அதுக்கப்புறம் வந்து அந்த தேரை ஓட்டம்னா அது உள்ளுக்குள்ளாரே வந்து வழி வச்சிருக்கா. அது உள்ளுக்குள்ளாரே எதுக்காக வழின்னு கேட்டோம்னா அப்போ வந்து தேர் ஓட்டும் போது 3 மாதம் ஆகிட்டான் தேர் நிலைக்கு வர்றதுக்கு. அப்போ அந்த 3 மாதம் சுவாமி வந்து நைவேத்தியங்கள் இல்லாமல் பூஜை இல்லாமல் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக இங்கேருந்து கோவில்லேருந்து சுவாமிக்கெல்லாம் நைவேத்தியம் பண்ணிட்டோம். இங்கேருந்து மேலதாரத்தோட போய் எந்த தேர் வந்து எந்த இடத்துல நிற்கிறதோ அந்த இடத்துல போய் சுவாமிக்கு பூஜையெல்லாம் பண்ணிட்டுருவா. அதனால் தேர் உள்ளுக்குள்ளாரே வழி வச்சிருக்கா. சுற்றி படி மாதிரி வச்சு மேலே ஏறி போய் அந்த துவாரம் மேலே இருக்கும் ஓட்டை. அந்த துவாரத்து மணியாக மேலே போய் சுவாமிக்கு பூஜை பண்ணிட்டு கீழே வர்றது ரொம்ப விசேஷமாக இருக்கும். தேர் பார்த்தீங்கன்னா 5 தேருமே இங்கே இருக்குது. அதுமாதிரி 4 தேர் வந்து மரத்திலே இருக்குது. விநாயகர், முருகன், சுவாமி, அம்பாள் இது 4க்குமே மரத்தில் தேர் இருக்குது. சண்டிகேஸ்வரர் ஜெகட தேரில் ரொம்ப விசேஷமாக இருக்கும். அது மாதிரி 5 தேரும் ரொம்ப அன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேரும் அந்த தேர் இழுக்கிறதுக்கு ரொம்ப விசேஷமாக எல்லாரும் அவா ஊர்லேருந்து மரியாதையெல்லாம் கொண்டு வந்து அந்த மரியாதை நிமித்தத்தோட தேர் இழுப்பாள். ரொம்ப விசேஷமாக இருக்கும். மறுநாள் நடராஜா புறப்பாடு பங்குனி உத்திரத்தன்னைக்கு. அதே மாதிரி உடனே சோமாசன புறப்பாடாகி கொடிக்கிறங்கி ரொம்ப விசேஷமாக இருக்கும். அதுக்கு மறுநாள் 11ஆம் நாள் ஆண்கோலம் பெண்கோலம்னு பேர். ஆண்கோலம் பெண்கோலங்கிறது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த பாட்டு பாடுறவங்க ஆணாகி பெண்ணாகி நின்றானவன் அந்த மாதிரி சுவாமிக்கு வந்து பெண் வேடம் போட்டு சுவாமி அம்பாளாக காட்சி கொடுப்பார். அதே மாதிரி அம்பாளுக்கு வந்து ஆண் வேடம் போட்டு அம்பாள் வந்து சிவனாக காட்சி கொடுப்பார். அதனால அம்பாள் வந்து அன்னைக்கு சிவனாகவும் சுவாமி வந்து அம்பாளாகவும் அன்னைக்கு காட்சி கொடுப்பார். ரொம்ப விசேஷமாக இருக்கும் அன்னைக்கு. அதே மாதிரி 12ஆம் நாள் பிக்ஷாடனர். அதேமாதிரி 13, 14 சப்தாஸ்தானம்னு சொல்லி அந்த தேர் ஓட்டுறதுக்கு வந்து 6 மாதம் ஆகும். அப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த ஊருக்காரன் வந்து எல்லா ஊர்லேயும் போய் கேட்டிருக்கான். இந்த மாதிரி எங்கள் ஊர் தேரை நீங்கள் இழுத்து கொடுக்கணும், நீங்கள் இழுத்து கொடுங்க, நாங்கள் எந்த உதவி வேணாலும் நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு. அப்போ வந்து அவள் ஊருக்காரெல்லாம் என்ன சொல்லியிருக்கான்னா உங்கள் ஊர் தேரை நாங்கள் இழுத்து கொடுக்குறோம். ஆனால் உங்கள் ஊர் தேரை இழுத்து கொடுக்கும்போது நீங்கள் வந்து எங்கள் ஊருக்கு ஒரு உதவி செய்யணும் அப்படின்னு. என்ன உதவி செய்யணுமோ செய்யறோம் அப்படின்னு. அப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா உங்கள் ஊர் சாமி எங்கள் ஊருக்கு ஒரு நாளைக்கு வரணும், அதுக்கு நீங்கள் ஒத்துங்கன்னா நாங்கள் வந்து தேர் எடுத்துக்கிறோம் அப்படின்னு. உடனே அவள் சரி நாங்கள் ஒத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தேர் ஓடி லட்சாடன புறப்பாடு முடிஞ்சு அதுக்கப்புறம் இங்கே சப்தாஸ்தானம்னு சுவாமி கிளம்புவார். முதல் நாள் ராத்திரி கிளம்புறாருன்னா இடையாத்தமங்கலம், மயில்ரங்கம், பச்சாம்பேட்டை, அதேமாதிரி திருமணமேடு, மாந்துறை, ஆங்கரை, சிறுதையூர், மணக்கால், ஆதுகுடி, அதே மாதிரி அன்பில், அதேமாதிரி வலதையூர், சாத்தமங்கலம், நன்னிமங்கலம். நன்னிமங்கலத்தில் வந்து சென்னிவாக்கா சிவன் கோவில் இருக்கு. அங்கே வந்து மரகதலிங்கம். அங்கே வந்து சுவாமி அபிஷேகங்கள்லாம் பண்ணி சுவாமிக்கு நைவேத்தியங்கள்லாம் திருப்பியும் சுவாமி அலங்காரம்லாம் பண்ணி அங்கேருந்து புறப்பாடாகி சுவாமி லாலுடிக்கு வருவார். ரொம்ப விசேஷமாக இருக்கும் அந்த சப்தாஸ்தானம். அது முடிஞ்சு சண்டிகேஸ்வர புறப்பாடு 12 மாதமும் திருவிழாக்கள் உண்டு. 12 மாதமும் சுவாமி வெளியில் போயிட்டே இருப்பார். வெளியில் போகாத நாளே இருக்காது. இந்த கோயிலுக்கு எப்படி வரணும்? பஸ் ரூட் சொல்லு. கோயிலுக்கு வர பஸ் ரூட்டு இங்கே வர்றது வந்து சத்திரம் பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டோம்னா லாலுடி பஸ்ஸுன்னு இருக்கும். சரி. அதே மாதிரி அரியலூர்னு இருக்கும். அதில் ஏறணும்னாலே இங்கே வந்துடலாம். இங்கே சரி சார். ரொம்ப சிறப்பான முறையில் இந்த ஆலயத்தோட அர்ச்சகர் நமக்கு இந்த ஆலயத்தோட சிறப்புகள், வரலாறு, இங்கே எவ்வாறு வந்து திருவிழா நடைபெறுது அப்படிங்கிறதெல்லாம் எடுத்துரைச்சார். அது எல்லாத்தையுமே வந்து கேட்டுக்கிட்டோம். இப்போ நம்ம இந்த ஆலயத்தோட பிரகாரங்களை வளரும்போது மேலும் இந்த ஆலயத்தோட சிறப்புகள்லாம் நம்ம வந்து பார்த்துடலாம். ஆலயத்தோட உள்பிரகாரங்களை வந்து சப்த ரிஷீஸ்வரர் வந்து அருள் பாலிச்சார். அவரை வந்து நம்ம தரிசனம் பண்ணிக்கிட்டோம். அதுக்கு அடுத்ததாக சரஸ்வதி அன்னை,
மகாலட்சுமி அன்னை இவங்கெல்லாம் அருள் பாலிச்சாங்க. அவங்களையும் தரிசனம் பண்ணிக்கிட்டோம். அதே மாதிரி திருக்கடையூரில் இருக்கிற மாதிரி அமிர்தகடேஸ்வரர் வந்து உள்பிரகாரத்தில் வந்து காணப்படுறாரு. இவங்க எல்லாரையுமே வந்து தரிசனம் செய்துட்டு ஆலயத்தோட வெளிப்பிரகாரங்களை வந்து வளம் வந்துட்டுருக்கோம். திருக்கடையூரில் வந்து எப்படி ஆயில் விருத்திக்காக சஷ்டியப்த பூர்த்தி பூஜையெல்லாம் வந்து செய்கிறோமோ அதே மாதிரி இந்த தளத்தில் இருக்கக்கூடிய அமிர்தகடேஸ்வரருக்கு வந்து அவ்வாறு வந்து பூஜைகள்லாம் வந்து செய்யப்படுது. இந்த தளத்தில் வந்து இங்கே இருக்கக்கூடிய அமிர்தகடேஸ்வரரை வழிபாடு செய்யும் பொழுது ஆயில் பலம் வந்து அதிகரிக்கும். ஒரு முறை மகாலட்சுமி அன்னை தனக்கு ஏற்பட்ட மாங்கல்ய தோஷம் நீங்கிறதுக்காக இந்த தலத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய சிவபெருமான் மற்றும் அம்பாளை வந்து குறித்து கடுந்தவம் பண்ணுறாங்க. அவங்களோட தவத்திற்கு மகிழ்ந்த சிவபெருமான் மற்றும் அம்பாள் வந்து மகாலட்சுமிக்கு ஏற்பட்ட மாங்கல்ய தோஷத்தை நீக்கி பெருமாளோடு மீண்டும் வந்து இணைத்து வைத்த தலம் அப்படிங்கிறதுனால இந்த தலத்தில் வந்து வழிபாடு செய்யும் பொழுது திருமண தடையால் பாதிக்கப்பட்ட அன்பர்களுக்கு வந்து திருமண தடை நீங்கி மிக விரைவிலேயே வந்து திருமணம் வந்து கைகூடும். அதே மாதிரி மாங்கல்ய பலம் வந்து பெருகும். பெண்கள் தீர்க்க சுமங்கலியாக இருக்க இந்த தலத்தில் வந்து வழிபாடு செய்யலாம். அதே மாதிரி இந்த தலத்தில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி, சரஸ்வதி மற்றும் அம்பாளுக்கு வந்து வஸ்திரங்கள் சாற்றி அர்ச்சனை செய்து வழிபாடு செய்யும் பொழுது திருமண தடையெல்லாம் மிக விரைவிலேயே வந்து நீங்கும். சரஸ்வதி அன்னையும் இந்த தலத்தில் வந்து வழிபாடு செய்திருக்காங்க. அதனால் இந்த தலத்தில் வந்து நம்ம வழிபாடு செய்யும் பொழுது கல்வி, செல்வம் மற்றும் வீரம் 3 வந்து நமக்கு வந்து கிடைக்கிறதா வந்து சொல்லப்படுது. இந்த ஆலயத்தோட தலவிருட்சமாக அரச மரம் வந்து காணப்படுது. இந்த ஆலயத்தோட தீர்த்தமாக சிவகங்கை தீர்த்தம் வந்து காணப்படுது. மேலே இந்த தலத்தில் வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய சாமி, அம்பாள் இருவரையும் வழிபாடு செய்யும் பொழுது சகல விதமான ஐஸ்வர்யங்களும் வந்து சித்திக்கும். கடன் பிரச்சனையால் பாதிக்கப்பட்ட அன்பர்கள் இந்த தலத்தில் வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய சப்தரிஷீஸ்வரர் மற்றும் அம்பாளை வந்து தரிசனம் செய்யும் பொழுது கடன் பிரச்சனைகள்லாம் நீங்கி சகல விதமான ஐஸ்வர்யங்களும் வந்து சித்திக்கும். மிகவும் பழமை வாய்ந்த தலமாக இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய லால்குடியில் அருள் பாலிக்கக்கூடிய சப்தரிஷீஸ்வரர் ஆலயம் வந்து காணப்படுது. அத்திரி, பிருகு, புலஸ்தியர், வசிஷ்டர், கௌதமர், அங்கிரசர், மாரிஷி ஆகிய 7 பேர் வந்து இங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானை வந்து வழிபாடு செய்த தலம் அப்படிங்கிறதுனால இங்கே இருக்கக்கூடிய இறைவன் வந்து சப்தரிஷீஸ்வரர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாரு. இந்த சப்தரிஷிகள் 7 பேரும் பார்த்தோம் அப்படின்னா நவகிரகங்களோட உறவினராக காணப்படுறதுனால இந்த தலத்தில் வந்து வழிபாடு செய்யும் பொழுது நவகிரகங்களால் ஏற்படக்கூடிய இன்னல்கள்லாம் நீங்கும். அதாவது மாரிஷி மகரிஷியோட பேரன் தான் சூரிய பகவான், அத்ரி மகரிஷியோட மகன் தான் சந்திர பகவான், சந்திரனோட மகன் தான் புதன், அங்கிரசரோட மகன் தான் வந்து குரு பகவான், வசிஷ்டரோட வழி வந்தவர் தான் செவ்வாய். இந்த மாதிரி வந்து அனைவரும் வந்து நவகிரகங்களுக்கு வந்து உறவினராக இந்த ரிஷிகள் வந்து காணப்படுறதுனால இங்கே வந்து வழிபாடு செய்யும் பொழுது நவகிரகங்களால் ஏற்படக்கூடிய இன்னல்கள்லாம் நம்மை விட்டு நீங்கும். மேலே இந்த தலத்தில் இருக்கக்கூடிய சிவலிங்கத்தின் மேல் பார்த்தோம் அப்படின்னா வரி வரியாக வந்து பள்ளங்கள் வந்து காணப்படுது. சப்த ரிஷிகளையும் வந்து இறைவன் வந்து சிவலிங்கத்துக்குள்ளார வந்து ஐக்கியம் படுத்திக்கிட்டதுனால பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி அமைப்பு வந்து காணப்படுது. இப்போ இந்த ஆலயத்தோட தல வரலாறு என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து பார்த்துடலாம். தாரகாசுரன் அப்படிங்கிற அசுரனோட தொல்லை தாங்க முடியாமல் தேவர்கள் அனைவரும் வந்து சிவபெருமான்கிட்ட வந்து முறையிடுறாங்க. நீங்கள் தான் வந்து எப்படியாவது வந்து தாரகாசுரன் அசுரன்ட்டு எங்களை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி சிவபெருமான் வந்து தேவர்களுக்கு வந்து ஆறுதல் கூறி உரிய காலம் வரும்பொழுது அந்த அசுரனை வந்து சம்காரம் வந்து செய்யக்கூடிய அமைப்பு வந்து ஏற்படும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி வைக்கிறாரு. அந்த அசுரர்களை வந்து சம்காரம் செய்யும் பொருட்டு முருகபெருமானை சிவபெருமான் வந்து படைக்கிறாரு. முருகபெருமான் பிறந்த சமயம் பார்த்தோம் அப்படின்னா சப்த ரிஷிகள் என்று அழைக்கக்கூடிய அத்திரி, பிருகு, புலஸ்தியர், வசிஷ்டர், கௌதமர், அங்கிரசர், மாரீசர் ஆகியோர் வந்து அமைதியாக வந்து ஒரு வனப்பகுதியில் வந்து குடியில் அமைத்து வாழ்ந்துட்டு வராங்க. இவங்ககிட்ட வந்து திருவிளையாடல் செய்யணும் அப்படின்னு சொல்லி விரும்பிய சிவபெருமான் வந்து புதிதாக பிறந்த அந்த இளம் பாலகன் முருகபெருமானை வந்து அந்த மகரிஷி வசிக்கக்கூடிய குடில் பகுதியில் வந்து போட்டுறாரு. ரிஷி பத்தினிகள் வந்து அதிசயமாக வந்து அந்த குழந்தையை வந்து பார்க்குறாங்க. குழந்தை ரொம்ப அழகாக இருக்கே அப்படின்னு சொல்லி எடுத்து அந்த 7 பெண்கள் வந்து குழந்தைகளுக்கு வந்து விளையாட்டு காட்டுறாங்க. குழந்தை வந்து திடீரென பசியால் வந்து அழுகுது. அப்போ வந்து ரிஷி பத்னிகள் வந்து அந்த குழந்தைக்கு வந்து பால் தர மறுக்கிறாங்க. எங்களோட குழந்தையை தவிர வேறு குழந்தைகளுக்கு வந்து நாங்கள் பால் தர மாட்டோம் அப்படின்னு சொல்லி மறுக்கிறாங்க. வேள்வி காரியங்கள் முடித்து வந்ததும் தங்களோட ரிஷி பத்னிகள் வந்து சிவபெருமானோட குழந்தைக்கு வந்து பால் தர மறுத்ததை வந்து பார்த்து அவங்களோட சண்டை போட்டு அவங்கள வந்து அடித்து விரட்டிடுறாங்க. தங்களோட மனைவிக்கு கிடைக்க வேண்டிய பெருமை கார்த்திகை பெண்களுக்கு கிடைச்சிருச்சு. அவங்க தானே வந்து முருகபெருமான் வந்து பால் ஊற்றி பார்த்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி சினம் கொண்டு அந்த ரிஷிகள் அனைவரும் தங்களோட மனைவியை வந்து அடித்து விரட்டிட்டாங்க. முருகபெருமான் வந்து வளர்ந்து ஆளாகி தாரகாசுரன் அசுரனை வந்து அழித்து வெற்றி வீரனாக திரும்பி வரும் சமயம் இவ்வாறு வந்து நடைபெற்றதை வந்து சப்த ரிஷிகளுக்கு வந்து முருகபெருமான் வந்து கோபத்தில் வந்து சாபம் வழங்கிடுறாரு. முருகபெருமானிடம் சாபம் பெற்ற ரிஷிகள் சாபம் நீங்கிறதுக்காக ஐயாற்றில் அமைந்த 5 சிவாலயங்கள் மற்றும் திருவையாறு வந்து அங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானையும் தரிசனம் செய்த பிறகு இறுதியாக லால்குடி வந்து இங்கே இருக்கக்கூடிய இறைவனை குறித்து கடும் தவம் பண்ணுறாங்க. மகாலட்சுமி அன்னை கடும் தவம் பண்ணி தனக்கு ஏற்பட்ட மாங்கல்ய தோஷத்தை நீக்கி எம்பெருமான் நாராயணனோடு இரண்டூர கலந்த தலம், அதாவது வந்து திருமணம் செய்து கொண்ட தலம் அப்படிங்கிறதுனால இந்த ஊர் வந்து திருத்தவத்துறை அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. இதுதான் அம்பாள் சன்னதி இருக்கக்கூடிய பகுதி. அம்பாள் சன்னதி இருக்கக்கூடிய பகுதியிலையும் பார்த்தோம் அப்படின்னா தனி கொடிமரம் நந்திபவனோடு அன்னை வந்து தனி சன்னதியில் வந்து அருள் பாலிக்கிறது ஒரு தனி சிறப்பு. மேலும் இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய அம்பாள் வந்து தவகோலத்தில் வந்து காணப்படுறாங்க. அனைத்திற்கும் வந்து பெரியவங்களாக வந்து இந்த தலத்தில் வந்து அன்னை வந்து காணப்படுறதுனால சிறு பெரும் திருப்பிராட்டியார் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாங்க. இந்த தலத்தில் அம்பாள் வந்து
பாட்டி கோலத்தில் வந்து அனைத்திற்கும் பெரியவங்களாக வந்து இந்த தலத்தில் வந்து அருள் பாலிக்கிறது ஒரு தனி சிறப்பு. வாங்க அம்பாவை வந்து நம்ம வந்து தரிசனம் செய்து வந்துடலாம். அம்பாவை வந்து நம்ம தரிசனம் செஞ்சு முடிச்சாச்சு. இந்த இடத்துல வந்து இந்த ஆலயத்தோட பாடல்கள்லாம் வந்து வைக்கப்பட்டிருக்கு. இது எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து பார்த்துக்குறோம். சப்தரிஷிகள் வந்து இந்த தலத்தில் வந்து கடும் தவம் பண்ணுறாங்க. அவங்களோட பாவத்தை வந்து மன்னித்து அவங்களுக்கு வந்து பிராயசித்தம் தரும் விதமாக சிவபெருமான் வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்கள வந்து இந்த தலத்தில் வந்து ஆட்கொண்டார். எவ்வாறு ஆட்கொண்டார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, சிவபெருமான் தன்னோட தலைப்பகுதியை வந்து வெடிக்க செய்து அதில் வந்து தீயினை உண்டாக்கி லிங்கத்தில் வந்து தீப்பிழம்புகளை உருவாக்க செய்து அந்த 7 முனிவர்களை வந்து லிங்கத்தில் வந்து தன்னுள் வந்து உள்வாங்கி கொண்டார். இறைவனின் கருணை செயலால் இன்றைக்கும் பார்த்தோம் அப்படின்னா லால்குடியில் இருக்கக்கூடிய சிவலிங்கத்தோட மேல் பகுதியில் வந்து வரி வரியாக பள்ளம் இருக்கிறது வந்து இன்றைக்கி வந்து நம்ம வந்து பார்க்கலாம். சிதம்பரம் தலத்துக்கு அடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்னா இந்த தலத்தில் வந்து மார்கழி மாதம் திருவாதிரை திருவிழா வெகு சிறப்பான முறையில் இந்த ஆலயத்தில் வந்து கொண்டாடப்படுது. சப்தரிஷிகள் தங்களோட மனைவியை வந்து அடித்து விரட்டியதால் ஏற்பட்ட அந்த தோஷங்கள் மற்றும் சாபங்கள் நீங்க வந்து வழிபாடு செய்த தலம் அப்படிங்கிறதுனால பிரிந்த கணவன் மனைவி ஒன்று கூடி வாழ்கிறதுக்கு வந்து இந்த தலத்தில் வந்து வழிபாடு செய்வாங்க. அதே மாதிரி திருமண தடையால் பாதிக்கப்பட்ட அன்பர்கள் இந்த தலத்தில் வந்து வழிபாடு செய்யலாம். இந்த பதாகையில் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆலயத்தில் வந்து எப்போல்லாம் வந்து திருவிழாக்கள் வந்து நடைபெறுது அப்படின்னு சொல்லி வைக்கப்பட்டிருக்கு. இந்த ஆலயத்தோட அர்ச்சகர் வந்து நமக்கு வந்து இந்த பதிவில் பேசும்பொழுது இந்த ஆலயத்தில் வந்து எவ்வாறெல்லாம் வந்து திருவிழாக்கள் வந்து கொண்டாடப்படுது அப்படிங்கிறதெல்லாம் வந்து ரொம்ப விரிவான முறையில் வந்து எடுத்துரைச்சார். அந்நிய தேசத்து மன்னர்கள் வந்து தமிழகத்தை நோக்கி படையெடுத்து வரும் பொழுது இந்த ஆலயம் இருக்கக்கூடிய பகுதியில் வந்து கோபுரத்தில் வந்து சிவப்பு வண்ணத்தில் வந்து வர்ணம் பூசிட்டு இருந்தாங்க. அன்று முதல் பார்த்தோம் அப்படின்னா அந்த அந்நிய பாஷையில் வந்து லால்குடி அப்படின்னு சொல்லி அந்த அந்நிய மன்னன் வந்து அழைச்சான். அன்று முதல் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஊர் இருக்கக்கூடிய பகுதி வந்து லால்குடி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. மகாலட்சுமி தவம் இருந்த ஊர் அப்படிங்கிறதுனால திருத்தவத்துறை அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. ஒரு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய அனைத்து விதமான பாவங்கள் மற்றும் சாபங்களை வந்து நீக்கக்கூடிய சக்தி வாய்ந்த தலமாக லால்குடியில் அருள் பாலிக்கக்கூடிய சப்தரிஷீஸ்வரர் ஆலயம் வந்து காணப்படுது. இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா திருமண தடை, குழந்தை பாக்கியின்மை போன்றவையெல்லாம் வந்து பித்ரு தோஷம், பித்ரு சாபம், முன்னோர்களோட ஆசி இல்லாததுனால தான் ஏற்படுது. அந்த மாதிரி அமைப்புள்ளவங்க சப்தரிஷிகள் வழிபாடு செய்த இந்த தலத்தில் வந்து வழிபாடு செய்யும் பொழுது முன்னோர்களோட சாபம், பாவம் மற்றும் பித்ரு தோஷங்கள் அனைத்தும் நீங்கும். பித்ரு தோஷம் நீங்கிச்சு அப்படின்னாலே திருமண தடைகள்லாம் நீங்கும். குழந்தை பாக்கியம் இல்லாமல் தைக்கக்கூடிய அன்பர்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் வந்து கிடைக்கும். எவ்வளோ கொடிய சாபங்கள் இருந்தாலும் 7 ஜென்ம பாவங்கள் இருந்தாலும் லால்குடி வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய சப்தரிஷீஸ்வரரை வந்து நாம் மனமுருக பிரார்த்தனை செய்யும் பொழுது நமக்கு ஏற்படக்கூடிய சாபங்கள் மற்றும் பாவங்கள் அனைத்தும் நம்மை விட்டு நீங்கிறதா வந்து சொல்லப்படுது. இந்த கோயிலுக்கான கூகுள் மேப் லிங்கை வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன். அதை பயன்படுத்தி நீங்கள் இந்த ஆலயத்தை வந்து எளிதில் அடையலாம். லால்குடி பேருந்து நிலையம் மற்றும் ரயில் நிலையத்திலிருந்து இந்த ஆலயம் வந்து வெகு அருகிலே வந்து காணப்படுறதுனால நம்ம வந்து இந்த ஆலயத்தை வந்து எளிதில் அடையலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. மறுபடியும் இதே மாதிரி சிறப்பு வாய்ந்த இன்னொரு ஆலயத்தில் வந்து நம்ம எல்லோரும் வந்து சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.